காட்டுக்குள்ள இருந்து குரங்குகள் பிடிக்கப்பட்டு ஜென்சிஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுங்களோட கண்கள் இப்போ பச்சை நிறத்துல மாறி இருக்கு. ஜென்சிஸ் ஒரு மரபணு சிகிச்சை மருந்து நிறுவனம். எண் 9ன்னு குறிப்பிடுற பெண் குரங்குக்கு பிரைட் ஐஸ்ன்னு அந்த ஊழியர்கள் பெயர் வச்சிருக்காங்க. அந்த ஏப் அதாவது குரங்குக்கு புதுசா கண்டுபிடிச்சிருக்க ALG-112 மருந்து கொடுக்கப்பட்டு அந்த ஏப் இப்போ குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. மற்ற ஏப்ஸை விட பிரைட் ஐஸ் நட்பாகவும் அமைதியாகவும் மாறி இருக்கு. மேலும் டவர்ஸ் ஆஃப் ஹனாய்ன்ற ஒரு பசில் கேமை 20 மூவ்ஸ்ல முடிச்சிருக்கு. அதுலயும் 15 பெர்ஃபெக்ட் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கு. பிரைட் ஐஸோட மூளை செயல்திறனை கண்டு வியந்து போறாரு அந்த ஆராய்ச்சியை நடத்துற வில் ரோட்மேன். வில் தன்னுடைய முதலாளியான ஸ்டீவ் ஜேக்கப்ஸ் கிட்ட பேசி தன்னுடைய ஆராய்ச்சியில இருந்து எடுத்த டேட்டாவை வச்சு ALG-112 மனிதர்கள் மேல செலுத்த சோதனைகளை தொடர அதுக்கான அனுமதியை கேட்கிறாரு. மறுநாள் வில் கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஜென்சிஸ் உடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பை பத்தி எடுத்து சொல்றாரு. தன்னுடைய மருந்து நியூரோஜெனிசிஸை தூண்டுறதாகவும் பொதுவா மனிதர்கள் பிறந்த பிறகு ஏற்படாத பிரெயின் செல் ஃபார்மேஷனை இது மூலியமா மறுபடி உருவாக்க வைக்க முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாது மூளை சிதைவு நோய் ஆன பார்க்கின்சன், அல்சைமர் நோய் போன்ற நோய்களை கூட குணப்படுத்தும்னு நம்புறாரு. இதனுடைய ஒரே சைடு எஃபெக்ட்னு பார்த்தா கண்கள் பச்சை நிறத்துல மாறுறது மட்டும்தான் சொல்றாரு. ஒரு பக்கம் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்க, மறுபக்கம் லேப்ல சீனியர் ஏப் கேர்டேக்கரான ராபர்ட் பிராங்க்லின் பிரைட் ஐயை கேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுல அவருக்கு சிரமம் ஏற்படுது. வழக்கத்துக்கு மாற பிரைட் ஐ கோபமாகவும் வினோதமாகவும் நடந்துக்குது. யாரையும் அதுகிட்ட நெருங்க அது அனுமதிக்கல. கேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வர ஆரஞ்சு சோடாவை காமிச்சு வெளியே வர வைக்க முயற்சி செய்றாங்க. லாசோ போல வச்சு பிடிக்க முயலும் போது காட்டுத்தனமா ஓடி கட்டிடத்தையே நாசம் பண்ணுது. கடைசியா கண்ணாடி ஜன்னலை உடைச்சிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமை வந்து சேர அதனுடைய அட்டூழியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் சுட்டு கொண்டுடுறாங்க. ALG-112 ட்ரக் கொடுத்ததோட பின் விளைவாக தான் பிரைட் ஐ அப்படி நடந்துகிட்டதா தீர்மானிச்சு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் ஜேக்கபும் இப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்குற ட்ரக் வேணான்னு இந்த ரிசர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற குரங்குகளையும் கொல்ல சொல்லிடுறாரு. வில் எவ்வளவோ ஜேக்கபோட மனசை மாற்ற முயற்சி செய்கிறான், ஆனால் முடியல. ஜேக்கப் சொன்ன மாதிரி ராபர்ட் எல்லா குரங்குகளையும் கொண்டுடுறான், ஆனா ஒரே ஒரு குரங்கு குட்டியை தவிர. அது பிரைட் ஐ உடைய குட்டின்னு பிரைட் ஐ கேஜ்ல இருந்து எடுத்ததா ராபர்ட் அதை கொல்ல மனசு வரலன்னு சொல்லி அதை வில்ட்ட கொடுக்குறான். அப்போதான் பிரைட் ஐ அப்படி கோவமா நடந்துகிட்டதுக்கும் தன்னுடைய குட்டியை பாதுகாக்க தான் அதனுடைய அறைக்குள்ளார யாரையுமே அனுமதிக்க விடலன்ற காரணத்தையும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ட்ரக் பிரைட் ஐ உடைய பிஹேவியருக்கு காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ராபர்ட் அந்த குட்டி நியூபார்ன் ஏப்பை வில்ட்ட சொல்லி அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றான். வில்லும் அதை அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். வில் கூட அவன் வீட்டுல அவனுடைய அப்பா சார்லஸ் மட்டும்தான் தங்கி இருந்தாரு. சார்லஸ் அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். சார்லஸுக்கும் ஒரு நர்ஸ் மூலியமா வில் சிகிச்சை கொடுத்து வந்தாரு. வில் இல்லாத நேரம் நர்ஸ் சார்லஸை பார்த்துப்பாங்க. வில் சார்லஸுக்கு அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நியூபார்ன் ஏப்பை காமிக்கிறான். சார்லஸ் அதை பார்த்த உடனே அதன் மேல பிரியம் கொண்டாரு. அதுக்கு சீசர்னு பேரும் வைக்கிறாரு. வில் சீசரை அதனுடைய அப்பாவா பாத்துக்கிறான். சீசருடைய அம்மா மாதிரியே அதுக்கும் கண்கள் பச்சை நிறத்துல மாறி இருந்துச்சு. 2 நாள்ல சீசர்ட்ட அசாதாரண முன்னேற்றத்தை ரெண்டு பேரும் பார்க்க தொடங்குறாங்க. அதாவது சீசர் அதுவாவே அதனுடைய உணவை பருக தொடங்கி இருந்துச்சு. அம்மாட்ட இருந்து சீசருக்கு ALG-112 ட்ரக் பாஸ் ஆகியிருக்குன்னு வில் கண்டுபிடிக்கிறான். தற்காலிகமா வீட்டுக்குள்ளார கொண்டு வரப்பட்ட சீசர் இப்போ வீட்டுல தங்க தொடங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. வில் சீசருக்குன்னு அட்டிக்குள்ள இடம் அமைச்சு கொடுத்துருக்கான். 3 வருஷமா சீசரை பத்தி வில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதுதான். 18 மாதத்திலேயே சீசர் 24 வார்த்தைகளை எழுத கத்துக்கிட்டான். 2 வயசுல சீசர் 8க்கும் அதற்கு மேல் வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான பசில் கேமை சால்வ் பண்ணி முடிச்சான். இப்போ 3 வயசுல சீசர் மனிதனுக்கும் நிகரான அறிவாற்றல் திறன்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தான். லூகாஸ் டவர் பசில கூட சீசர் 15 மூவ்ஸ்ல முடிச்சான். அதுவும் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கோர்ஸ். எல்லாத்துக்கும் மேல சீசர் செஸ் நல்லாவே விளையாடுவான். அதனுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸையும் வில் பதிவு பண்ணி வச்சான். சில அம்சங்கள்ல குரங்க போல இருந்தாலும் பாதி வளர்ந்துள்ள சீசர் கணிசமான புத்திசாலித்தனத்தோட தன்னுடைய எண்ணங்களை சைகை மொழியில வெளிப்படுத்துற மனிதனை போல ஒரு குடும்ப உறுப்பினராகவும் மாறியிருந்தான். ஒரு பக்கம் சீசரோட மென்டல் டெவலப்மெண்ட் மேம்பட, மறுபக்கம் சார்லஸ் உடைய அல்சைமர் நோய் ரொம்பவே மோசமாகிட்டே வருது. நர்ஸுடைய சிகிச்சைக்கும் ஒத்துழைக்கிறது இல்லை. ஸோ வில் என்ன பண்றான்னா ஜென்சிஸ்ல இருந்து ALG-112 ட்ரக்கை திருடிட்டு வந்து அதை சார்லஸுக்கு போட்டு விடுறான். மறுநாள் எப்பயும் போல எல்லா விஷயங்களையும் மறந்து போற அவங்க அப்பா பியானோ நோட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தட்டு தடுமாற்றம் இல்லாம சார்லஸ் பியானோ வாசிச்சதை பார்த்து வில் அவர் பூரணமா குணமாகிட்டாருன்னு நம்பி சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல சீசர் விண்டோல இருந்து கிட்ஸ் வெளியே விளையாடுறத பார்த்து மயங்கி தானும் விளையாடணும்னு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. சீசரை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு பயந்து அவங்க அப்பா ஹன்சிகரை கூப்பிடுறா. ஹன்சிகர் சீசரை கோபத்தோட தாக்கி காயப்படுத்திடுறாரு. வில்லும் சார்லஸும் சீசர் உடைய அலறல் சத்தம் கேட்டு அதை தேடி வந்து ஹன்சிகர்ட்ட இருந்து மீட்கிறாங்க. அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக வில் சீசரை ஜூக்கு மறைச்சு கூட்டி போறான்.
கால்நடை மருத்துவர் கெரோலின் அரானா அதுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க. சீசரோட சைகை மொழி அறிவாற்றலை பார்த்து அசந்து போறாங்க. சீசர் கெரோலினும் வில்லும் டேட் பண்ணணும்னு கூட சைன் லாங்குவேஜ் மூலியமா வெளிப்படுத்துச்சு. சீசர் வெளியே சுத்தி பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால வில்லும் கெரோலினும் சீசரை கோல்டன் கேட் பிரிட்ஜ் வழியா ரெட்வுட் ஃபாரஸ்ட்க்கு ஊட்டி வராங்க. சீசர் அங்க போன உடனே வில்லுடைய கண் பார்வையிலிருந்து ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு அவன் சொல்ல, அது போய் காட்டுல விளையாடுறதுக்கு வில்லுடைய அனுமதிய கை நீட்டி சைகையில கேக்குது. வில்லும் அதுக்கு அனுமதி கொடுக்கறான். சீசர் வேகமா மரம் ஏறி போகுது. இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு சீசர் நல்லா வளர்ந்து இருந்துச்சு. கெரோலினும் ரோட்மேன் குடும்பத்துல ஒருத்தியா மாறி இருந்தா. சீசர் இப்போ ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணி இருந்தா. வனாந்தரத்துல இருந்து நடந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது சீசரை பார்த்து எதிர ஒரு ஃபேமிலியோட வந்து நாய் ஆக்ரோஷமா குறைக்க, அதை பார்த்து சீசர் முதன்முறையா அதனுடைய முதன்மையான ஆற்றல் மூலியமா விரட்டுது. சீசர் ரொம்ப நேரமா சோகமாவும் குழப்பமாவும் இருந்ததை வில் கவனிக்கிறான். அதுகிட்ட அதற்கான காரணத்தை கேட்குறான். சீசர் தான் யாருன்னு வில் கிட்ட கேக்குது. ஸோ சீசரை வில் ஜென்சிஸ்க்கு கூட்டி போறான். சீசருடைய புத்திசாலித்தனத்தை அதிகரிச்ச மருந்தை பத்தியும் அதனுடைய தாயோட இழப்பை பத்தியும் சொல்றான் வில். ALZ 112 எடுத்துக்கிட்ட பிறகு கடந்த 5 வருஷத்துல சார்லஸ் உடைய வியாதி இன்னும் மோசமாகிருச்சு. குணமாகிட்டதான் நினைச்ச வியாதி மோசமாக காரணம் என்னன்னா, ட்ரக்கை செலுத்தின பிறகு அது நல்லா தான் வேலை செஞ்சது. ஆனா சாதாரண மனிதர்கள் உடம்புல இருக்க, அதாவது சார்லஸ் உடம்புல இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரக்ஸுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி வைரஸை இன்னும் அக்ரெசிவா மாத்திடுச்சு. வில் இல்லாத நேரத்துல சார்லஸ் ஒரு நாள் ஞாபக மறதியில வெளியே போய் ஏதோ ஒரு காரை பார்த்து அதுல ஏறி கண்ணா பின்னான்னு ஓட்டி அதை நாசமாக்குறாரு. அதுவும் அண்டை வீட்டுக்காரர் ஹன்சிகர் உடைய கார். ஹன்சிகர் சார்லஸை கார்ல இருந்து வெளியே இழுத்து ஹன்சிகர் ஆக்ரோஷமா திட்ட, நிலை குலைந்த நிலையில இருந்த சார்லஸோ அந்த கார்ல ஏன் ஏறினாருன்ற காரணத்தை கூட சொல்ல முடியாம தவிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருந்த சீசருக்கு ஹன்சிகர் ஆக்ரோஷமா கையாளுனதுனால சார்லஸுக்கு ஏதோ ஆபத்துன்னு உணர்ந்து வேகமா வெளியே ஓடி வருது. ஹன்சிகரை சீசர் தாக்கி அவரை கீழே தள்ளி விட்டு அவர் மேல தாவி குதிச்சு அடிக்குது. 2 பேருக்கும் நடந்த சண்டையில சீசர் ஹன்சிகர் உடைய விரலை கடிச்சிடுது. சார்லஸ் சீசர் அடையாளம் கண்டு வேணான்னு கத்தின பிறகுதான் சீசர் அமைதியாகுது. யாரோ அனிமல் கண்ட்ரோல்ல புகார் பண்ண கோர்ட் ஆர்டர்ஸ் படி இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு விலங்கு சரணாலயத்துக்கு சீசரை கொண்டு போறாங்க. வில்லும் கெரோலினும் மனசே இல்லாம அதை அங்க விட்டுட்டு போறாங்க. சீசருக்கும் அங்க இருக்க விருப்பமே இல்ல. இது வரைக்கும் தனியா வீட்டாரை விட்டு இருந்ததும் இல்ல. மத்த குரங்குகளோடையும் பழகாத சீசருக்கு ஒரு நாள் சரணாலயத்துல கழிக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த சரணாலயத்தை நடத்தி வந்தது ஜான் லேண்டன். அதுல விலங்குகளை எல்லாம் பராமரிச்சு வந்தது ஜானுடைய பையன் டார்ஜ் லேண்டனும் ரோட்னின்னு இன்னொருவனும். டார்ஜ் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் அக்ரெசிவான பையன். விலங்குகளை ரொம்ப மோசமா நடத்தி வந்தான். ஆனா ராட்னி அப்படி இல்ல, ரொம்ப பயப்படுவான், முக்கியமா டார்ஜுக்கு. சீசர் சரணாலயத்துக்கு போய் சில நாட்கள் கூட ஆகாத பட்சத்துல வில் சீசரை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை தொடங்கி இருந்தாரு. கோர்ட் ஆர்டர்ஸ் இன்னும் சிஸ்டம்ல என்டர் ஆகாத போது அதை மேல்முறையீடு பண்ண குறைந்தபட்சம் 90 நாட்கள் ஆகும்னு வில்கிட்ட சொல்றாங்க. வில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். ஜேக்கப்பை சந்திச்சு அவனுடைய அப்பாக்கு ALZ 112 ட்ரக் கொடுத்து பரிசோதனை செஞ்சதை பத்தி சொல்றான். அந்த மருந்து மூளையுடைய பாதிப்பை குணப்படுத்தியதாகவும் அதையும் தாண்டி மனிதர்களை புத்திசாலியாகவும் மாத்துதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம வைரஸ்ல சில ஆல்டர்னேஷன் செஞ்சிருக்கிறதாவும் புது அனிமல் டெஸ்ட் எடுக்க ஜேக்கபோட அனுமதியை கேட்குறான். டார்ஜ் போடுற சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதை கையில தொட்டு சீசர் உதற அது டார்ஜோட முகத்துல படுது. நகைச்சுவையா இருந்ததுனால அதை பார்த்து சீசர் சிரிக்க, சீசர் கேலி செய்யறத பார்த்து கோவமான டார்ஜ் அதுக்கு தண்டனையா ஃபயர் ஹாஸை ஆன் பண்ணி ஃபோர்ஸா அது மேல தண்ணி அடிச்சு வன்முறையா கேஜோட மூளைக்கு சீசரை தள்ளுறான். சீசர் அதனுடைய வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுது. அதே சாஞ்சுரியில இருந்துதான் மறுபடி 12 ஏப்ஸை ஜென்சிஸ் உடைய புது அனிமல் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ALZ 112 உடைய புது வெர்ஷனான ALZ 113 அந்த ஏப்ஸ் மேல செலுத்த இருந்தாங்க. வில் மறுபடி அந்த புது சோதனைக்கான பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டாரு. கொண்டு வந்த ஏப்ஸ்ல வித்தியாசமா நடந்துகிட்ட கோபான்ற ஒரு ஏப் மேல டெஸ்ட் பண்ண முடிவெடுக்கிறாங்க. கோபாவை படுக்க வச்சு பிரீதிங் மாஸ்க் போட்டு விட்டு புது மெடிகேஷன் ப்ராசஸை தொடங்குறாங்க. மெடிகேஷன் ப்ராசஸ்ல கோபா திடீர்னு ரெசிஸ்ட் பண்ண மிஷின்ல இருந்து ஹோஸ் கீழே விழுந்து அந்த ட்ரக் உடைய வாடை ரூம்ல பரவுது. ரூம்ல இருந்த எல்லாரும் மாஸ்க் போட்டு இருந்தாங்க. ஆனா கோபா ரெசிஸ்ட் பண்ணும்போது ராபர்ட் உடைய மாஸ்க் மட்டும் விலகி ராபர்ட் அந்த காத்தை சில வினாடிகள் சுவாசிக்க நேரிடுறாரு. சாஞ்சுரியில சீசரோட சேர்த்து மத்த குரங்குகளுடைய கேஜையும் திறந்து விடுறாங்க. எல்லாம் சேர்ந்து பிளே ஏரியால விளையாடுறதுக்காக. அந்த பிளே ஏரியால பக்குன்ற ஒரு கொரில்லாவை மட்டும் கூண்டுல அடைச்சு வச்சிருந்ததை சீசர் பாக்குது. அப்போதான் சீசர் அந்த குரூப்ல டாமினன்ட் ஏப்பான ராக்கெட்டை சந்திக்குது. சீசரை பார்த்த உடனே ராக்கெட் சீசர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு எறியுது. அதனோட சண்டையிடுது. அதுங்களோட சண்டையை நிப்பாட்ட டார்ஜ் ராக்கெட் சீசர் ரெண்டையுமே அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷனால ஷூட் பண்றான். கோபாவோட இன்டெலிஜென்ஸ் ரிசல்ட்ஸோ ரிசர்ச்சர்ஸை பிரமிக்க வச்சது. அவங்களுடைய ரிசல்ட்ஸ்ல இருந்து எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இல்ல. அதுல இருந்து குரங்குகளுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு கூட கண்டுபிடிக்கிறாங்க.
ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ராபர்ட் தும்மல் போட அப்பா அவருக்குள்ளார கலந்து இருந்த வைரஸ் தொடர்பான பக்க விளைவுகளை அனுபவிக்கிறாரு. அவருடைய சைனஸ்ல இருந்து ரத்த துளிகள் கூட வந்திருந்துச்சு. சீசர் கூண்டுக்கு எதிரே இருந்த ஒராங்குட்டன் குரங்கு சைன் லாங்குவேஜ் மூலியமா சீசரோட உரையாடுச்சு. அந்த குரங்கு பேர் மௌரிஸ். மௌரிஸ்க்கு சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது ஒரு வகையில சீசருக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. மௌரிஸ் மனிதர்களுக்கு புத்திசாலி குரங்குகளை பிடிக்காதுன்னு சொல்லுது. அதே நேரத்துல அங்க இருந்த வேறு ஒரு குரங்க மயக்க ஊசி போட்டு ஜென்சிஸுக்கு தூக்கிட்டு போறத சீசர் பாக்குது. சீசரை பார்க்க வருகை தந்திருந்த வில் அதை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பையும் சீசரை அங்கிருந்து கூட்டி போகணும்னு நினைக்கிறான். ஆனா கோர்ட் ஆர்டர்ஸ் இல்லாம அவங்க அனுமதிக்கல. சீசரும் தன்னை வீட்டுக்கு கூட்டி போக சொல்லி கெஞ்சுது. ஆனா வேற வழியே இல்லாம வில் மறுத்துடுறான். அந்த சூழ்நிலையை ஏத்துக்க முடியாத சீசர் ரொம்ப கோவப்படுது. அன்னைக்கு ராத்திரி டாட்ஜ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை சாங்சுரிக்கு கூட்டி வந்திருந்தான். ஃப்ரெண்ட்ஸை என்டர்டெயின் பண்றதுக்காக ஏப்ஸை துன்புறுத்துறான். டாட்ஜ் போலவே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சீசர் கேஜ் பக்கத்துல நின்று என்ஜாய் பண்ண சீசர் அவன் சட்டையை பிடிச்சு இழுத்து கோவமா முறைக்குது. எல்லாரும் அதை பார்த்து மிரண்டு போறாங்க. ஆனா அவங்க யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவன்கிட்ட இருந்து சீசர் அவனுடைய பாக்கெட் நைஃபை எடுத்துடுச்சு. நைட்டு அந்த நைஃபை வச்சு சீசர் அதனுடைய கேஜ்ல இருந்து வெளியே வருது. அப்புறம் பிளே ஏரியால அடைக்கப்பட்டு இருந்த பக்குன்ற குரிலாவை விடுவிச்சு அதனுடைய நண்பனாக்கிக்குது. அதுக்கு பிறகு ராக்கெட்டை விடுவிக்குது. சீசர் கூட சண்டை போடணும்னு இருக்க ராக்கெட்டை பக் விடுவிச்சு சமாதானப்படுத்தி சீசருக்கு சரணடைய வைக்குது பக். இதுக்கப்புறம் சீசர் எல்லாருக்கும் தலைவனா மாறுது. மறுபக்கம் வில் ALZ 113 ட்ரக்கையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை செலுத்தி அவங்க அப்பாவை குணப்படுத்தலான்னு முடிவெடுக்கிறான். ஆனா சார்லஸ் இனி சிகிச்சையே வேணான்னு அதை எடுத்துக்க மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதே நாள் ராத்திரி தூக்கத்துல இறந்தும் போறாரு சார்லஸ் உடைய பொருள்களை எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அவங்க அப்பா எடுத்து வச்சிருந்த வில் சீசர் சேர்ந்து இருக்க மாதிரியான போட்டோவை வில் பாக்குறான். மறுபடி வில் ஜென்சிஸ் போக அங்க ஜாக்கப் கவனக்குறைவோடு வில்லுடைய அனுமதியும் இல்லாம ஆராய்ச்சியை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆராய்ச்சியில அடுத்த முக்கியமான பிரச்சனையே ALZ 113 எப்படி மனிதர்களை பாதிக்க போகுதுன்றது தான். ஆனா அதை பொருட்படுத்தாம அந்த ட்ரக் மூலியமா பொருளாதார வருவாயில மட்டுமே அக்கறை கொண்டு இருந்தாரு ஜேக்கப். ALZ 113 உடைய விளைவுகள் மேல அக்கறை காட்ட ஜேக்கப் தயாரா இல்லாதனால வில்லும் இனி இந்த ஆராய்ச்சியை செய்ய தயாரா இல்லைன்னு சொல்லி வில் வேலையை விட்டு விலகிடுறாரு. நோய்வாய்ப்பட்ட ராபர்ட்டோ வில்ல சந்திக்க அவருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்ட அந்த இடத்துக்கு ஹன்சிக்கர் வந்து நிக்கிறாரு. எதிர்பாராத விதமா அவரை பார்த்ததுனால ராபர்ட் திடுக்கிட்டு அவர் மேல தும்மலிட ராபர்ட் உடைய ரத்தக்கரை ஹன்சிக்கர் மேல படியுது. வில் சாங்சுரிக்கு மறுபடியும் போய் சீசரை விடுவிக்க ஜான் லேண்டனுக்கு லஞ்சம் கொடுக்கறான். அதை வாங்கிட்டு ஜானும் சீசரை விடுவிக்கிறாரு. ஆனா சீசர் வில்லோட வீட்டுக்கு போக மறுக்குது. குழப்பத்துல வில்லும் அங்கிருந்து போயிடுறான். டாட்ஜ்ட இருந்து திருடின குக்கீஸ்ல ஒன்னு மட்டும் சீசர் எடுத்து ராக்கெட்டுக்கு கொடுத்து அதை விடுவிச்சு அடுத்து குக்கீஸ் பேக்கெட்டையே மொத்தமா ராக்கெட்டை கொடுத்து அங்க இருக்க எல்லா குரங்குகளுக்கும் ஒவ்வொன்னா கொடுக்க சொல்லுது. எல்லா குரங்குகளுக்கும் ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக. பிளே ஏரியால இருக்கும்போது மௌரி சீசர்ட்ட ஏன் ராக்கெட்டை குக்கீஸ் கொடுக்க சொன்னேன்னு கேட்க சீசர் மறுமொழியா குரங்குகள் தனியா இருந்த பலவீனம், குரங்குகள் ஒன்னா சேர்ந்த வலிமைன்னு சொல்லுது. மௌரிஸ் குரங்குகள் முட்டாள்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. பிளே ஏரியால இருந்து ராட்னி பாஸ்வேர்டு போட்டு வெளியே போகும்போது சீசர் பாஸ்வேர்டை நோட் பண்ணி நைட் அதையே உபயோகப்படுத்தி அங்கிருந்து வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்குது சீசர். வெளியே வந்த உடனே முதல்ல வீட்டுக்கு போய் வில்ல தான் பாக்குது. அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் இருந்து ALZ 113 ட்ரக்கை எடுத்துட்டு அதை சாங்சுரிக்கு கொண்டு வந்து லீக் பண்ணி எல்லா குரங்குகளையும் சுவாசிக்க செய்யுது. மாற்றங்களுக்காக காத்திருந்த சீசர் பிளே ஏரியாவுக்கு வர ஒவ்வொரு குரங்குகளுடைய கண்களையும் பச்சை நிறத்துல மாறி இருக்கான்னு பாக்குது. சீசருடைய சித்தம் வெற்றிகரமா முடிய எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு சீசர் மாநாடு நடத்துறது ஜான் லேண்டன் வினோதமா ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. அவர் கவனிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சீசர் கூட்டத்தை கலைச்சிடுது. லேண்டனும் அது சாதாரண விஷயம்தான்னு கருதி அதை நிராகரிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே எல்லா ஏப்ஸும் அதனுடைய கேஜுக்கு போயிருந்துச்சு சீசரை தவிர. டாட்ஜுடைய வருகைக்காக காத்திருந்துச்சு சீசர். அதை அடிச்சு அடக்கி இழுத்துட்டு போகலான்னு டாட்ஜ் வரான். ஆனா நடந்ததே வேற. சீசர் வர மறுத்து டாட்ஜை எதிர்கொண்டு சண்டையில தோற்கடிக்குது. டாட்ஜ் நாத்தம் பிடிச்ச உன் கைகளை என் மேல இருந்து எடு அழுக்கு குரங்கேன்னு கத்த மறுமொழியா சீசர் முதல் முறையா சத்தமா வாயை திறந்து நோ அப்படின்னு கத்துச்சு. இதை பார்த்து மிரண்டு போன இரண்டாவது கேர்டேக்கர் மயக்கத்துல இருந்து டாட்ஜை காப்பாத்த முயற்சி செய்யறான். ஆனா அவனை பார்த்த குரங்குகள் எல்லாம் அவனை தாக்க சீசர் குறுக்கிட்டு அப்படி துன்புறுத்துறது தப்புன்னு புரிய வைக்குது. கருணையின் சைகையை சொல்லிக் கொடுக்குது. ராட்னியை காப்பாத்துறதுக்காக அதனுடைய கேஜ்லயே அடைச்சு வைக்குது சீசர். டாட்ஜ் மயக்கத்துல இருந்து இழந்து சீசரை தாக்க ப்ராடோட தயாரா இருக்க சீசர் அவன் மேல ஃபயர் ஹோஸை அடிச்சு அதன் விளைவா டாட்ஜ் ஷாக் அடிச்சு அங்கே இறந்து போயிடுறான். ஏப்ஸ் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடுது. வில் சீசரை பத்தி விசாரிக்க சாங்சுரிக்கு கால் பண்றான். ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல.
சரி நேர்ல போய் பார்க்கலான்னு கிளம்ப அதே நேரம் ஏப்ஸ் எல்லாம் டவுனை கிராஸ் பண்ணி 2 குரூப்பா பிரிஞ்சு போகுது. பக் ஒரு குரூப்போட போய் ஜூல இருக்க ஏப்ஸை விடுவிக்க போகுது. சீசரோ இன்னொரு குரூப்பை கூட்டிட்டு ஜென்சிஸ்க்கு போகுது. சாஞ்சுரிக்கு வருகை தந்திருந்த வெல் ஏப்ஸ் எல்லாம் தப்பிச்சு இடமே நாசமா போயிருக்கிறத பாக்குறான். அதே மாதிரி ALZ-113 கேனிஸ்டரும் உடஞ்சி இருந்ததை கவனிக்கிறான். ராட்னிட்ட நடந்ததை பத்தி கேட்க ராட்னி வில்ட்ட அவனுடைய குரங்கு வாய் திறந்து பேசுச்சுன்னு சொல்றான். அடுத்தபடியா போலீஸ் இன்வால்வ் ஆக தொடங்குறாங்க. ஜான் லேண்டன், வில், போலீஸ் எல்லாரும் ரெக்கார்டான CCTV ஃபுட்டேஜ் பார்த்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சீசர் ஏப்ஸ் எல்லாத்தையும் ஜென்சிஸ் கூட்டி போய் அங்க அடைக்கப்பட்டிருந்த ஏப்ஸ் எல்லாத்தையும் விடுவிக்குது, கோபா முதற்கொண்டு. இன்னொரு பக்கம் ராபர்ட் இறந்து போய் அந்த செய்தியும் ராபர்ட்டுடைய இறப்பின் காரணத்தையும் கேள்விப்படுறாரு ஜேக்கப். அதை கேட்டுட்டு ஜென்சிஸ்குள்ளார நுழைய ஆபீஸே மோசமான நிலையில இருக்கிறத பாக்குறாரு. மேல அண்ணாந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹோல் பில்டிங்கையே ஏப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சுன்னு. அதுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஜேக்கப் போலீஸ் சாப்பர்ல ஏறிடுறாரு. கிட்டத்தட்ட 50 to 60 குரங்குகள் கொண்ட சிம்ஸ், அரங்குட்டன்ஸ், கொரில்லாஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படையா மாறி இருக்காங்க. குரங்குகளை குறி வச்ச காவலர்கள் மேல தாக்குதல் நடத்துச்சே ஒழிய எந்த குரங்கும் பொதுமக்களை பாதிக்கல. வில்லும் கெரோலினும் அதுங்களுடைய வெறித்தனமான நடத்தைய பத்தி கேள்விப்பட்ட உடனே வில் சீசர் மத்த குரங்குகளை எல்லாம் எங்க வழி நடத்தி கூட்டி போகுதுன்னு கணிச்சு காரை எடுத்துட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜ் போறான். அவன் கணிச்ச மாதிரியே ஏப்ஸ் எல்லாம் கோல்டன் பிரிட்ஜை கிராஸ் பண்ண தொடங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது. பிரிட்ஜோட இன்னொரு எண்டில் போலீஸ் ஏப்ஸை தாக்க தயாரா இருந்தாங்க. போலீஸுடைய மூவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட சீசர் ஏப்ஸை 2 குரூப்பா பிரிச்சு விடுது. ஒரு குரூப்பை பிரிட்ஜுடைய கேபிள்ஸ்லயும் இன்னொரு குரூப்பை பாலத்துடைய அடிக்கட்டமைப்பு வழியா அனுப்பி விடுது. சாப்பர்ல கோல்டன் பிரிட்ஜ் வந்து சேர்ந்த ஜாக்கோபோ போலீஸ்ட சீசரை குறிப்பாத்து ஷூட் பண்ண சொல்றான். ஏன்னா சீசர் தான் தலைவன்றதுனாலையும் அதை கொண்டுட்டா மற்ற குரங்குகள் எல்லாம் சாஞ்சிடும்ன்றதுனாலையும். ஜாக்கோபோட பேச்சை கேட்டு அவனுடைய ஆட்கள் சீசரை மட்டும் குறி வைக்காம மற்ற குரங்குகளையும் சுட ஏப்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷம் அடைஞ்சு இன்னும் வேகமா பிரிட்ஜுடைய ஆப்போசிட் எண்டை நோக்கி போகுது. ஏப்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் எண்டில் இருக்க போலீஸ் டார்கெட் பண்ணி சுட தொடங்குறாங்க. போலீஸை எதிர்த்து போராடி அவங்களையும் காப்பாத்திக்கிட்ட உடனே சாப்பர்ல ஜாக்கப் ஷூட் பண்ண தொடங்குறான். பக் தன்னுடைய உயிரைய பணையம் வச்சு சாப்பர்ல குதிச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணி மற்ற குரங்குகளை காப்பாத்துது. இந்த நிகழ்வை தொடர்ந்து பக் இறந்து போகுது. சீசர் பக்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. உடஞ்ச சாப்பர்ல இருந்து ஜாக்கப் அவனை காப்பாத்த சொல்லி குரல் கொடுக்க சீசர் எழுந்து பக்கத்துல போய் பார்த்துட்டு உதவ மறுத்து பிறகு கோபாட்ட அவனை ஒப்படைக்குது. கோபா அவனை சாப்பரோட கடல்ல தள்ளி விட்டு கொன்னுடுது. அங்கிருந்து ஏப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு சீசர் காட்டுக்குள்ளார கூட்டி போக வில் பின்தொடர்ந்து போய் சீசர் பெயர் சொல்லி கத்தி கூப்பிடுறான். வேற ஒரு குரங்கு அங்க வந்து அவனை அடிக்க தயாராக சரியா அந்த நேரத்துல சீசர் வந்து அந்த குரங்கை தடுத்து நிறுத்தி வில் முன்னாடி நிக்க வில் சமரசம் செய்ய முயற்சி செய்யறான். இது மாதிரி தன்னோட சீசர் வீட்டுக்கு வந்து அதை பாதுகாப்பா பாத்துக்கிறத உறுதியளிக்கிறான். சீசர்கிட்ட வீட்டுக்கு போலான்னு கூப்பிட சீசர் வில்ல இறுக்கி தழுவி சீசர் அதனுடைய வீட்டுல தான் இருக்குன்னு சீசர் சொல்ல அது பேசுறத கேட்ட வில் மிரண்டு போறான். சீசர் சொன்னதை பூரணமா ஏத்துக்கிட்டு அதை அனுப்பியும் வைக்கிறான். சீசர் மற்ற குரங்குகளை கூட்டிட்டு மரத்துக்கு மேல ஏறி காடுகளையும் அதையும் தாண்டி தெரியற உலகத்தையும் பாக்குது. வில்லுடைய அண்டை வீட்டுக்காரரான ஹன்சிகர் விமானியா இருக்காரு. வேலைக்கு போக சீருடையில கிளம்பி சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்துக்கு போறாரு. அவருடைய விமானத்தை நோக்கி நடக்கும்போது தன்னுடைய மூக்குல இருந்து ரத்தம் வடிகிறதை கவனிக்கிறாரு. ALZ-113 வைரஸால பாதிக்கப்பட்ட அவரு இன்னும் வெவ்வேறு நாட்டுக்கு பயணம் செய்ய இருக்கிறதா காமிக்கிறாங்க. நோய் பரவி மனித குலமே முடக்கப்படும்னு உணர்த்துறாங்க.